நீ எப்படி பயன்படுத்தலையா, ஏன் பயன்படுத்தல என்று கணக்கு விசாரிக்கிறவர் இந்த ஆண்டவர். ஆக இன்னைக்கு இந்த நாளிலே கணக்கு விசாரிக்கிற ஆண்டவரை நோக்கி நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்நாட்களின் எண்ணிக்கை முற்றிலும் கணக்கு விசாரணைக்கு வரும். எத்தனை நாள் நாம இங்க ஜெபத்துக்கு வந்திருக்கோம், அந்த ஜெபத்துல எப்படி நாம அனுபவிச்சிருக்கோம், அந்த அனுபவத்தின் பலன் என்ன, அதனுடைய வெளியில நாம சென்று எப்படி வாழ்ந்திருக்கோம் என்ற ஒவ்வொரு கணக்கு விசாரணைக்கு வரும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆக நாம் விவிலியத்தை படிக்கும் போது ஒரு தாளந்து உள்ளவன் எந்த தவறும் செய்யாதவன் அவனுக்கே நரக வாழ்வு என்று சொன்னால், எல்லா தவறும் ஒட்டுமொத்தமா செஞ்சுட்டு நானும் ஒன்றும் செய்யல அப்படின்னு இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கப்படும்? அப்ப இன்னைக்கு இதை நாம் முதலில் உணர கற்றுக்கொள்ள வேண்டும். உணர வேண்டும். அவதான் ரீட் பைபிள் ஏன் சொல்றேன்னா, ஏன் பைபிள் படி. கடவுள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த பயணம் செல்லணும், எந்த பயணம் செல்லக்கூடாது என்ற ரகசியங்களை விவிலியத்திலே கடவுள் நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கடவுளை தேடி வரும்போது, கேட்டில் நுழையும் போது உனக்கிட்ட என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். நான் யாரை தேடி செல்கிறேன்? நீ படைத்த கடவுளை தேடுகிறேன் என்று நீ உள்ளே வரும்போதே உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய எல்லாத்தையும் கேட்டு வெளியே விட்டுட்டு உள்ள நீ வருகிறாய். இதெல்லாம் ஆண்டுடைய இடம். நீ வரும்போது பயத்தோடு உள்ள வரணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? எல்லா பாவத்தையும் கேட்டுக்கு வெளியே நீ ஒப்பு கொடுத்துட்டு வரணும். உள்ள அந்த ஒப்பு கொடுக்கணும் நினைக்காத. கேட்டுக்கு வெளியே ஒப்பு கொடுத்துடணும். நீ உன் காலணியை கழுத்து என்று மோசையை பார்த்து சொன்ன காரணம் என்ன? காலணி என்பது பயன்படுத்தக்கூடிய செருப்பல்ல, உன்னுடைய பாதையில் இருக்கின்ற அழுக்கு மூட்டைகள். அவை அனைத்தும் நீ கேட்டுக்கு வெளியே யோசித்து இதற்கு வேண்டாண்டவரே நான் விட்டு தான் உங்ககிட்ட வரேன் என்று உன் எண்ணம் பேசிக்கிட்டே வரணும். உன் பக்கத்துல வந்தா அவங்க கூட நீ வந்த கதை, சொந்த கதை, சோக கதை பேசிட்டு வரது இல்லை. You drop everything outside the gate. அப்ப ரெண்டாவது என்ன சொல்லி தராரு? remove your mistakes from your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நீ உணர்ந்தாதானே எடுக்க முடியும். உணரவே இல்லைன்னா எப்படி எடுக்க முடியும்? உணர்வு எப்ப வரலன்னா, when you are not listening the voice of God. கடவுளுடைய சத்தத்துக்கு நீங்க காது கொடுக்கலன்னா வாழ்க்கையில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், இது மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல உனக்கு மனசு வரவே வர